லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்று இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மெடிப்ளேஸ். புலம்பெயர்ந்து இருக்கின்ற உங்களுடைய அன்பான உறவினர்கள் இலங்கையில் இருப்பார்களாயின் அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ சேவைகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், சிறந்த முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் மெடிப்ளேஸ். துறையில் தோன்றுகின்ற இலக்குகளுக்கு தொடர்பு கொண்டு மெடிப்ளேஸ் மூலமாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ சேவைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்று 2026 மே 9. இதே போன்று 4 வருடங்களுக்கு முன்பு 2022 மே 9 இலங்கை எப்படி இருந்தது என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? ஒரு கலவர பூமியாகத்தான் இலங்கை அன்று இருந்தது. அதற்கு காரணம் யாருமே இல்லை, ஒரே ஒருவர், மஹிந்த ராஜபக்ஷ. இவருடைய தலைமையில் அலரி மாளிகையில் அன்று இடம்பெற்ற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு இலங்கையின் பல பகுதிகளில் இருந்தும் இவர்கள் செலவு செய்து பேருந்துகளில் ஆட்களை அழைத்து வந்து அலரி மாளிகைக்குள்ளே ஒரு கூட்டத்தை நடத்தி, அந்த கூட்டம் முடிந்த பின்னர் அலரி மாளிகைக்கு முன்பாக இருந்த மைனாகோகம, அதாவது ஆர்ப்பாட்ட களம், அதனை அடுத்து கோட்டாகோகம ஆர்ப்பாட்ட களம். இந்த 2 ஆர்ப்பாட்ட களங்களில் இருந்த அமைதி ஆர்ப்பாட்டக்காரர்களை ராஜபக்சவுக்கு ஆதரவுக்காக வந்தவர்கள், குண்டர்கள், சண்டியர்கள் என்ன செய்தார்கள்? அமைதி ஆர்ப்பாட்டக்காரர்களை தாக்கத் தொடங்கினார்கள். தாக்கியதன் பின்னர் மறுதாக்குதல். கொழும்பில் வாழ்கின்ற இளைஞர்கள், யுவதிகள், பெரியவர்கள், சிறியவர்கள் என எல்லோருமாக வந்து அமைதி ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கா தாக்குகின்றீர்கள் என்று பதிலடி கொடுத்து அனுப்பினார்கள். அதில் மாட்டிக்கொண்ட பல பேரை பேரவெவ கங்காராம விகாரைக்கு அருகில் இருக்கின்ற அந்த வாதையிலே இவர்களை தள்ளி அந்த கழிவு நீரிலே, வடிகால் கழிவு நீரெல்லாம் அங்குதான் சேருகின்றது, அந்த கழிவு நீருக்குள்ளே இவர்களை போட்டு முக்கி எடுத்தார்கள். நடந்திருக்கக்கூடாது, அது தவறு, நாங்கள் யாரும் அதை சரி என்று சொல்ல முடியாது. ஆனால் அதற்கான காரணம், அதற்கான விதையை போட்டது மஹிந்த ராஜபக்ச என்று சொன்னால் அது தவறல்ல. அதுதான் உண்மையாக நடந்தது. 2022 மார்ச் 31 மிரியான, அதாவது கோட்டாபே ராஜபக்ச அப்போது ஜனாதிபதி, அவருடைய வீட்டுக்கு முன்பாக 100க்கும் அதிகமான இளைஞர்கள் ஒன்று திரண்டு தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார்கள். நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதே, மின்சாரம் துண்டிக்கப்படுகின்றது, எரிபொருளுக்கு வரிசை, எரிவாயுவுக்கு வரிசை, பால்மாவுக்கு வரிசை, இப்படி எல்லாற்றுக்கும் வரிசையாக இருக்கும் போது எப்படி நீங்கள் இன்னும் ஆட்சியில் இருக்கின்றீர்கள்? ஆட்சியில் இருந்தும் ஏன் இன்னும் அதிரடியான ஒரு தீர்வை உங்களுக்கு பெற்றுத்தர முடியாமல் இருக்கின்றது? ஊழல் மோசடிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த ஊழல் மோசடிகள் காரணமாகத்தான் நாட்டில் டொலர் பற்றாக்குறை ஏற்பட்டது. இதற்கெல்லாம் நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். வரிச்சுமை அதிகரித்திருக்கின்றது, வாழ்க்கை சுமை அதிகரித்திருக்கின்றது. இப்படியே சென்றால் நாங்கள் அனைவருமே தற்கொலை செய்து கொண்டு சாகத்தான் வரும் என்று பொதுமக்கள் வீதிக்கிறங்கி போராட ஆரம்பித்தார்கள். முதலாவது போராட்டம் வெடிக்கின்றது மிரியானவில், ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சனுடைய வீட்டுக்கு முன்பாக. அதற்கும் இன்னொரு காரணம் இருக்கின்றது. பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டது. அப்போது தெரிந்தானே, 10 மணித்தியாலங்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்ட ஒரு இருண்ட யுகம், அது கருப்பு யுகம், இருண்ட யுகம். அப்போது எல்லா ஏரியாக்களிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டும் கூட அப்போது ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச அவருடைய வீடு இருந்த மிரியான பகுதியிலே மின்சாரம் இருக்கின்றது. இதை பார்த்த அந்த எரிபொருள் வரிசை, சிலிண்டர் வரிசை, பால்மாவுக்கு வரிசையில் இருந்தவர்களுக்கு எப்படி அவர்கள் பொறுத்து கொள்வார்கள்? எல்லோரும் இருட்டிலே எரிபொருளுக்கெல்லாம் வரிசையில் இருக்கும் போது இங்கு இவர் வீட்டில் இருக்கின்றார், அவர் இருக்கின்ற அந்த ஏரியாவில் மாத்திரம் மின்சாரம் இருக்கின்றது, எந்த விதமான தடையும் இல்லை. இதைத்தான் முதலாவதாக கேட்க சென்றார்கள். இலங்கையில் பல இடங்களிலும் மின் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது, எப்படி நீங்கள் இருக்கின்ற இடத்தில் மாத்திரம் மின்சாரம் இருக்கின்றது?
இதை கேட்க சென்றார்கள். அங்கு சென்ற போதுதான் அங்கு ஒரு அமைதியின்மை ஏற்பட்டது. இராணுவத்தினரை கொண்டு வந்து இறக்கி, STF களமிறங்கி, போலீசார் களமிறங்கி இவர்களை தாக்கச் செய்து, இவர்கள் பதிலுக்கு கோபத்திலே சோசியல் மீடியாவில் இன்னும் பல இளைஞர்கள் எல்லாம் மிரியானவுக்கு திரட்டி எல்லோரும் சுயாதீனமாக வந்து அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் வந்து ஏன் வந்தார்கள்? அரசாங்கத்தின் மீது இருந்த கோபம், அந்த கோபத்தின் காரணமாக அந்த இரவிலே அனைவரும் அங்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக மாபெரும் போராட்டத்தை அங்கு முன்னெடுத்தார்கள். அங்கு தான் முதலாவது அமைதியின்மை உருவாகிறது. அதற்கு பிறகு ஊரடங்கு சட்டமும் பிறப்பிக்கப்பட்டது. கொழும்பிலே பஸ்ஸுகள் எரிக்கப்பட்டது, இராணுவ போலீஸ் வண்டிகள் அடித்து உடைக்கப்பட்டது. இராணுவத்தினரும் போலீசாரும் நடத்திய தாக்குதலிலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பல இளைஞர்கள், ஊடகவியலாளர்கள் படுகாயங்களுக்குள்ளானார்கள். இதெல்லாம் முடிந்துதான் ஊரடங்கு சட்டம் போடப்பட்டது. பின்னர் இணைய வழியிலே சமூக ஊடகங்களினூடாக இளைஞர்கள் தன்னார்வமாக ஏப்ரல் 9 அனைவரும் கொழும்பிலே காலி முகத்திடலில் ஒன்று திரண்டு இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப ஒன்றுபடுவோம் என்றார்கள். அதே போல இலங்கையின் பல பகுதிகளிலிருந்தும் இளைஞர்கள், யுவதிகள், சிறியவர்கள், பெரியவர்கள் என அனைவருமே காலி முகத்திலே வந்து ஒன்று திரண்டு விட்டார்கள். அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், அதாவது அப்போதைய அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அங்கு தான் அப்போது தான் ஆரம்பமானது. அன்று ஏப்ரல் 9 தொடக்கம் முடியும் வரை அங்கிருந்த பிரதான பல ஊடகங்கள் செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டார்கள். நாமும் லாங்காஸ்ட்ரி நாங்களும் ஒவ்வொரு நாளும் முதலாம் நாளிலிருந்து 120வது நாள் வரை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நாங்கள் நேரலையில் அப்டேட்டுகளை வழங்கியிருந்தோம். அந்த இடங்களுக்கு சென்று ஏப்ரல் 9 ஆரம்பமாகிறது இந்த ஆர்ப்பாட்டம். இலங்கையின் பல இடங்களிலும் பிரச்சனை, எரிபொருள் வரிசைகள் தொடர்கிறது, எரிவாயுக்கான சிலிண்டர்களுக்கான வரிசை தொடர்கிறது, ஒவ்வொரு வீடுகளில் சிலிண்டர்கள் வெடிக்கின்றது, பால்மா இல்லை, உணவு இல்லை, இப்படி பல பிரச்சனைகள். பிறகுதான் ரம்புக்வெல்ல பகுதியிலே எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக வீதிகளை மறைத்து, புகையிரத நிலைய கடவைகளை மறைத்து அங்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது. அங்கு போலீசார் இராணுவத்தில் நடத்திய துப்பாக்கிச் சூட்டிலே பல பேர் கொல்லவும் பட்டார்கள். இப்படியெல்லாம் பல சம்பவங்கள். தொடர்ந்து மக்களுக்கு கோபம் நாளுக்கு நாள் அதிகரிக்க என்ன செய்வது? இவர்கள் அதிகாரத்தை விட்டு போக மாட்டார்களா, அரசை விட்டு போக மாட்டார்களா என்று கேள்வி கேட்டு போராட்டத்தை தொடர்ந்த வண்ணம் தான் இருந்தார்கள். மே 9 வந்தது. அரசாங்கத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. என்ன நடக்கிறது? ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை அங்கிருந்து அகற்றுவதற்கு நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ராஜபக்ச அந்த ரெஜிமே தயாரானார்கள். எப்படி என்றால், மஹிந்த ராஜபக்சனுடைய ஆதரவாளர்கள் இலங்கையின் பல பகுதிகளில் இருந்தும் ஒவ்வொரு தனியார் பேருந்துகளை எடுத்து அதுக்கு அவர்களுடைய பகுதிகளில் இருக்கின்ற சண்டியர்கள், குண்டர்கள் எல்லோரையும் ஏற்றிக்கொண்டு கொழும்பு நோக்கி வருகிறார்கள். காலை 8 மணி இருக்கும். கொழும்பில் இருக்கின்ற மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாளர்களும் அலரி மாளிகைக்கு முன்பாக வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற, அதே போல எதிர்க்கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சியில் இருப்பவர்களுக்கு எதிராக இவர்கள் போராட்டங்களை செய்கிறார்கள் அந்த அலரி மாளிகைக்கு முன்பாக. இது இந்த பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது வெளியே கோட்டா கோகமும் மைனா கோகம அந்த ஆர்ப்பாட்டமும் சென்று கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் இங்கு அளவுக்கு அதிகமான ராஜபக்ச ஆதரவாளர்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். எந்த முடிவும் இல்லை. வருகிறார்கள், உள்ளே செல்கிறார்கள். உள்ளே மீட்டிங் நடக்கின்றது. அந்த மீட்டிங்கிலே அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உரையாற்றுகின்றார். நாமல் ராஜபக்ச, ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ முழுவதுமாக அந்த இருக்கிற காணொலிகள் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எல்லோரும் சேர்ந்து அந்த கூட்டத்தில் இருப்பவர்களை பிரெயின் வாஷ் செய்கிறார்கள். எப்படி? வெளியே எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி நடக்கின்றது, நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று எல்லோரும் ஓ ஆ என்று கூச்சல் சத்தமிட்டு அங்கு தான் திட்டம் போடப்படுகின்றது. வெளியே இருப்பவர்களை அங்கிருந்து அகற்றுவதற்கு. அங்கு உள்ளே இருந்து லைவில் வருபவர்கள் ஃபேஸ்புக்கில் என்ன சொல்கிறார்கள்?
மேக்கத்தமாய் வெலாவ கோல் ஃபேஸ் பைண்ட, அதாவது இதுதான் சரியான நேரம் கோல் ஃபேஸுக்கு இறங்க என்று பாடல்கள் பாடிக்கொண்டு லைவில் வந்து நாங்கள் வரப்போகின்றோம், எல்லோரும் தயாராக இரு என்பதை போல சொல்லுகிறார்கள். ரைட், அவர்கள் திட்டமிட்டதை போல சனத் நிஷாந்த் இப்பொழுது உயிருடன் இல்லை, முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர் சண்டியர் அவர் என்ன செய்தார், அந்த ஆதரவாளர்களையும் திரட்டி கொண்டு வந்து முதலாவதாக ஒரு பெண்ணுக்கு தான் அடி விழுகிறது. அந்த இடத்தில் தான் நானும் இருந்தேன், ஒளிப்பதிவு செய்து கொண்டு செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது முதலாவது நூர் என்ற ஒரு இஸ்லாமிய பெண், அவருக்கு தான் முதலாவது அடி விழுகிறது. பெண் என்று கூட பார்க்காமல் மிலேஸ்தனமாக தாக்குதலை நடத்துகிறார்கள் அந்த குண்டர்கள். அதன் பிறகு அங்கிருந்த அங்கவீனமுற்ற இராணுவத்தினர் இருந்தார்கள், அவர்களுக்கும் அடிக்கின்றார்கள், அவர்களையும் தாக்குகிறார்கள். அருட்தந்தியர்கள் இருந்தார்கள், அவர்களையும் தாக்குகிறார்கள். போலீசாரையும் தாக்குகிறார்கள், இராணுவத்தினரையும் தாக்குகிறார்கள். அங்கிருந்த கூடரங்களை அடித்து உடைத்து நொறுக்கி அங்கே வைத்து எரிக்கின்றார்கள். பல போலீசார் இதை பார்த்து கொண்டிருந்தார்கள். இராணுவத்தினர் போலீசார் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. பிறகு அங்கு செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நான் உட்பட இன்னும் 2-3 ஊடகவியலாளர்கள் குண்டர்களின் கண்களுக்கு அகப்பட்டோம். உடனடியாக வந்து என்னுடைய தொலைபேசியும் எடுத்து கீழே அடித்து உடைத்து, அது மாத்திரமல்ல என்னுடைய தொலைபேசி ஹோல்டர் அதை பிடித்து கொண்டிருக்கின்ற அந்த இரும்பு கம்பி அவற்றையும் எடுத்து உடைத்து, அடே நீங்களெல்லாம் தாண்டா இவற்றை ப்ரமோட் செய்கிறீர்கள் என்று என்னையும் தாக்கினார்கள். அதற்கான ஆதாரம் இருக்கிறது, பார்க்கலாம். அதன் பிறகு ஏதோ அங்கிருந்த ஒரு நபர், அவர் இந்த தாக்குதலில் ஈடுபடவில்லை. அவரிடம் சொன்னேன், ஐயா நாங்கள் ஊடகவியலாளர்கள், எங்களை தாக்கி நீங்கள் என்னத்தை வெற்றி கண்டீர்கள் என்று கேட்டேன். அதற்கு உடனடியாக அவர், ஊடகவியலாளர்களை தாக்கிவிடாதீர்கள், அது எங்களுக்கு எதிராக பிரச்சனையாக மாறிவிடும் என்று எம்மை தாக்கியவர்களை தள்ளிவிட்டார். அங்கு ஏதோ ஒரு வகையில் தப்பித்து விட்டேன். இல்லை என்றால் நான் இன்று உங்கள் முன்னிலையில் பேசிக் கொண்டிருக்க மாட்டேன் என்று நான் இல்லை. ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க போனது என்று எனக்கு தப்பித்து விட்டேன். ரைட், ஓகே. என்னுடன் இருந்த இன்னொரு ஊடகவியலாளர், அவருடைய சட்டைகளெல்லாம் கிழித்து, காட்சட்டையும் கிழித்து, ஊடகவியலாளர் தேவையில்லாத வேலைகளை செய்து விட்டார்கள். பாவம். எதெப்படியோ ஒரு விதமாக அங்கிருந்து நாங்கள் தப்பி எங்களுடைய உயிரையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே. ஆனாலும் நாங்கள் அங்கிருந்து, அதாவது அந்த பகுதியிலிருந்து நாங்கள் வெளியேறவில்லை. தொடர்ந்து பார்த்தோம் என்ன நடக்கப் போகின்றது என்று. மைனா கூகம, அதாவது மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக, பிரதமருக்கு எதிராக நடந்த ஆர்ப்பாட்ட காலத்தை இவர்கள் உடைத்து நொறுக்கிவிட்டார்கள். அந்த இடத்தை முழுவதுமாக இவருடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்து விட்டார்கள். பிறகு வருகிறார்கள் கோட்டா கூகம, ஜனாதிபதிக்கு எதிராக போராட்டம் நடந்த இடம். அங்கு வருகை தரும்போது இடையில் தான் தேசபந்து தென்னக்கூட நான் பார்த்தேன். அப்போதைய மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபராக அவர் தான் செயற்பட்டார். அவருடைய பதவியெல்லாம் எனக்கு அப்பொழுது தெரியாது. ஒரு போலீஸ் உயரதிகாரி இருக்கின்றார், அவரை பற்றின வரலாறும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நேரம் இப்பொழுது தான் தெரியும், அப்பொழுது தெரியாது. நான் சொன்னேன், ஏதோ ஒரு மனிதாபிமான நடிப்பில் சொன்னேன் அவரிடம், சார் ஏதோ ஒரு பெரிய கலவரம் நடக்கப் போகிறது, தயவு செய்து நிறுத்துங்கள், பாவம் அப்பாவி மக்கள், இங்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன, பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டுத்தான் இந்த ஆர்ப்பாட்ட காலத்தில் அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரும் இருக்கின்றார்கள். இங்கு இவர்கள் யாரும் இந்த பிரச்சனையும் ஏற்படுத்தவில்லை, இவர்கள் தான் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணி இருக்கின்றார்கள், இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கள் என்று நானும் சொன்னேன். இறுதியில் தான் தெரியுது நான் சொன்னது தவறான நபரிடம் என்று. அவர் குறிப்பிட்டார், சரி எல்லாம் பாதுகாப்பு டைட் பண்ணி தான் இருக்கின்றோம், எந்த விதமான பிரச்சனையும் நடக்காது என்று தேசபந்து தென்னக்கூட என்னிடம் சொன்னார். இப்பொழுது கிட்ட அவருக்கு என்ன ஞாபகம் இருக்காது, ஆனால் இதுதான் நடந்த சம்பவம். சொன்ன அந்த நபர் அப்பொழுது அந்த பிரதி போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கூட என்ன செய்கிறார், கொஞ்ச நேரத்தில் நான் பார்த்தேன், ரைட் இவர்கள் நிறுத்தி விடுவார்கள், இவர்களை கட்டுப்படுத்தி விடுவார்கள் என்று நான் எதிர்பார்த்த, எனக்கு வாக்குறுதி கொடுத்த அந்த நபர் சனத் நிஷாந்த் அவருடன் பேசிக்கொண்டு சிரித்து பேசிக்கொண்டு முன்னே செல்வோம், முன்னே அங்குதான் பேசிக்கொண்டு வருகிறார்கள். இந்த குண்டர்களும் எல்லோரும் போலீசாரையும் தாண்டி உள்ளே வந்து விட்டார்கள். ரைட், கோட்டா கூகம் அங்கிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை அடித்து இரும்பு கம்பிகள், பலகைகள், என்னென்ன ஆயுதங்கள், கூறிய ஆயுதங்கள் அவற்றை எல்லாத்தையும் கொண்டு வந்து அடித்து நாசம் செய்து விட்டார்கள். அங்கிருந்த கூடரங்கள் எல்லாம் அடித்து உடைத்து எரித்து இல்லாத அநியாய அக்கிரமங்களை செய்தார்கள். இதில் தான் டான் பியசாத் இருந்தார், சனத் நிஷாந்த், இன்னும் பல பேர். அதில் இவர்களெல்லாம் உயிரோடும் இல்லை, டான் பியசாத்தும் இல்லை, சனத் நிஷாந்தும் இல்லை, இன்னும் பல பேர் இல்லை. ஆனால் அன்று இந்த அமைதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை தாக்கிய பலர், ஒரு சிலர் இருந்து விட்டார்கள், பலர் இன்னமும்
சுதந்திரமாக வெளியே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் கூட இதற்கு முன்பதாக குறிப்பிட்டேன், சிராஜ் ராஜபக்சவும் நாமல் ராஜபக்சவும் சிஐடிக்கும் எஃப்சிஐடிக்கும் வருகை தந்தபோது அவர்களுக்கு ஆதரவாக வெளியே இருந்து கத்திய பாதி பேர் அன்று அரகளைய பூமியில் தாக்குதலை மேற்கொண்டவர்கள். ஆகவே இன்று வரை இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் இது, பெண்டிங்கில் இருக்கிற குற்றச்சாட்டு என்று வைக்கலாம். அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக இன்னமும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பல குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். இப்பொழுது இந்த கபில சந்திரசேனோடு சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கிறது. 12ஆம் தேதி அவர் வருகை தரவிருக்கிறார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு. அதோடு சேர்த்து இன்னும் ஒரு பிரதானமாக இன்னமும் விசாரணைக்கு அழைக்கப்படாத, விசாரணை எதுவும் நடக்காத ஒரு சம்பவம் என்றால் அது இந்த அரகளைய பூமி ஆர்ப்பாட்ட களத்துக்கு தாக்குதலை நடத்தியது தான். இவர் தலைமையில் தான் அது நடந்தது. பாவம், இதன் காரணமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அத்துக்கோரல அவருடைய உயிரும் பலி போனது. நெட்டம்போ பகுதியில் வைத்து மக்கள் கோபத்தில் இருந்தார்கள். ரைட், அதுக்கு முன்பதாக சொல்லியாக வேண்டும். இப்பொழுது இந்த ராஜபக்சனுடைய ஆதரவாளர்கள் கோட்டா குகமுக்கு வந்து இங்கு தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கும் போதே இந்த விஷயம் கொழும்பில் இருக்கின்ற ஏனையவர்களுக்கு செல்கின்றது. வருகிறார்கள். கொழும்பில் இருக்கின்ற ஒவ்வொரு கட்டிடங்கள், ஒவ்வொரு வேலைத்தலங்களில் இருப்பவர்கள், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுகளில் இருப்பவர்கள் எல்லோருமே சுயாதீனமாக வருகிறார்கள். அடே அப்பா, அமைதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களையா நீங்கள் தாக்குகிறீர்கள், இருங்களா செய்வோம் வேலை அப்படி என்று கோபத்தில் கொந்தளித்து வருகின்றார்கள். கோபத்தில். அப்பொழுதும் இராணுவம் அவர்களுக்கு தடையாக இருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அங்கே நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சம்பந்தமே இல்லாமல் இந்த ராஜபக்சவின் குண்டர்கள் ஆதரவாளர்கள் வந்து தாக்குகிறார்கள். நீங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், வெக்கம் இல்லையா என அன்று அங்கு திரண்ட பொதுமக்கள் கேள்வி கேட்க தொடங்கினார்கள். பதிலில்லை. பாதுகாப்பு தரப்பினருக்கு பதிலில்லை. விலகி இவர்களுக்கு இடம் கொடுத்தார்கள். பிறகு தான் அனைவரும் 4 பக்கம் வந்து இந்த அடிதடியில் ஈடுபட்ட ராஜபக்ச ஆதரவாளர்களை தேடி தேடி பதிலடியை கொடுத்தார்கள். அதில் தான் மாட்டின பல பேர் பேரவாவியில் அவர்களை குளிப்பாட்டி எடுத்தார்கள். பல சம்பவங்கள் நடந்தது. அதெல்லாம் எங்களுக்கு ஒளிப்பதிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. காரணம், அங்கு இருந்தவர்கள் சொல்லிவிட்டார்கள், இங்கு இருப்பதென்றால் இருங்கள், ஒளிப்பதிவு செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். காரணம், நாங்களும் மாட்டுவோம், இவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று பலர் அவர்களை தாக்கினார்கள். அது இந்த கங்காராம பின்பகுதி, அங்கு தான் அந்த சம்பவங்கள் இடம்பெற்றது. தூர பிரதேசங்களில் வந்தவர்கள் எல்லாம், பேருந்துகளில் வந்தவர்கள் எல்லாம் இறுதியில் பேரவையில் குளித்துவிட்டு தான் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்றார்கள். இது மாத்திரமல்ல, கொழும்பிலிருந்து தப்பி வெளியேறிய பல பேருந்துகள் பல இடங்களில் அடித்து நொறுக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது. அங்கு ஆரம்பித்த நெருப்பு இலங்கையின் பல பகுதிகளிலும் பற்றியது. SLPPயின் முக்கிய அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வீடுகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டது. ஏன்? இதற்கு யாரு ஆரம்ப புள்ளியை வைத்தது? மஹிந்த ராஜபக்ச மற்றும் ஆதரவாளர்கள், அந்த அமைச்சர்கள், அவரோடு இருந்த கோலபாளையாக்களின் பேச்சை கேட்டு தூர பகுதிகளிலிருந்து வந்து தேவையில்லாமல் கலவரத்தை உண்டு செய்துவிட்டு பிறகு அடி வாங்கி தப்பியோடும் போது அடுத்தடுத்து அடி விழுந்து கொண்டே இருந்தது. பாராளுமன்ற உறுப்பினர் அத்துக்கோரில் இறந்ததுக்கு பிறகுதான் இந்த செய்தி அடரி மாளிகைக்கு சென்றதும் தான் மஹிந்த ராஜபக்ச அவசரமாக அவருடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்கின்றார். அவசரமாக ஜனாதிபதி கடிதம் அனுப்புகிறாராம். ரைட், நாட்டில் அமைதியின்மை ஏற்படுகிறது, இதுக்கு மேலேயும் ஒன்றும் கலவரமாக தேவையில்லை, நான் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று ஒரு 3 மணி 4 மணி இருக்கும். அப்பொழுதே இவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் அடித்து துவம்சம் செய்து விட்டார்கள். கலவரங்கள் அங்கங்கே கலவரங்கள் வெடிக்க ஆரம்பித்து விட்டது. தான் இவர்களுக்கு அந்த பேராசை, இது பேராசை அல்ல, பேயாசை என்று சொல்லலாம், அதிகார மோகம். இந்த பதவிகள் இருக்கின்ற அதிகார மோகம் தான் இவர்களெல்லாம் இப்படியான கலவரங்களை செய்ய தூண்டி இருக்கின்றது. அதே போன்று தான் அடுத்தடுத்த சம்பவங்கள் இலங்கையில் நடக்கின்றது. அதிகார மோகம், அதிகார ஆசை, இவர்கள் அதில் இருந்தால் தான் இவர்கள் செய்கின்ற ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் மறைக்க முடியும். அல்லது கடந்த கால ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பிப்பதற்கு இவர்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டும், பவர் இவர்களுடைய கையில் இருக்க வேண்டும். இப்பொழுது இல்லாத காரணத்தினால் தான் குழப்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து இன்றோடு 4 வருடங்கள். ஒரு கருப்பு சம்பவம், கருப்பு தினம், மறக்க முடியாத ஒரு நாள். சரியாக பார்த்தால் என்னை தாக்கியவர்கள் எல்லாம் இன்னும் சுதந்திரமாக வெளியே சுற்றி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இன்று வரை
அன்று தாக்குதலுக்குள்ளான அமைதி ஆர்ப்பாட்ட களத்தில் இருந்த அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. மஹிந்த ராஜபக்ச, ஜான்சன் பெர்னாண்டோ, நாமல் ராஜபக்ச, இன்னும் பலர், திஸ்ஸ குட்டியாராச்சி, இன்னும் பலர் இப்படி இருக்கிறார்கள். இந்த லிஸ்டில் இருப்பவர்களுக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் இன்று வரை எடுக்கப்படவில்லை. அதுவும் ஒரு கேள்விக்குறி. தேசமும் தென்னக்கோன் ஆட்களை உள்ளே அனுப்பிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டதால் அவருக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது இன்றைய நாட்கள். பேசி பயனில்லை தான், இருந்தாலும் நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம் இந்த விஷயங்கள் நடந்திருக்கிறது. உண்மையாக சொல்ல வேண்டும், மே 9ஆம் தேதி வைத்தியசாலை, கொழும்பு தேசிய வைத்தியசாலை இருந்த ஊழியர்கள் முதலாவதாக வருகை தந்தார்கள். அவர்களுக்கு செய்தி அறிந்து ஐயோ அமைதி ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாக்குகிறார்கள் என்று அங்கிருந்தவர்கள் வந்து எதிர்த்து நிற்கின்றார்கள். ராஜபக்சவின் குண்டர்கள் ஆதரவாளர்களுக்கு எதிராக வைத்தியசாலை ஊழியர்கள், டாக்டர்கள், பிறகு சட்டத்தரணிகள், மறக்க முடியாத சட்டத்தரணிகள் தான் வந்து அவர்களுடைய கைகளை கோற்று யாரும் பிரச்சனைக்கு செல்லாதவர்களின் இடையில் நடுவில் இருந்தார்கள். அதையும் சொல்லியாக வேண்டும். சட்டத்தரணிகள், வைத்தியர்கள், வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற இணைய ஊழியர்கள், இப்படி அனைவரும் வந்து தான் இந்த அமைதியின்மையை ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தார்கள். இல்லை என்றால் அன்று இரவிரவாக இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கும். 4 வருடங்கள் நிறைவடைந்திருக்கின்றது. சம்பந்தப்பட்ட அன்றைய அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த மஹிந்த ராஜபக்ச எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளுக்கு முன் கொடுக்காமல் இப்பொழுது ஓய்வில் இருக்கின்றார். இதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாதா என்பதைத்தான் அரகல பூமியில் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் இன்றும் கேட்கின்றார்கள். இன்று இந்த அரகல, அதாவது ஆர்ப்பாட்ட களத்தை அன்று நடந்த அந்த மே 9 சம்பவம், அந்த கருப்பு சம்பவம் மற்றும் அந்த ஒட்டுமொத்த நாட்களிலும் நடந்த கருப்பான நினைவுகளை நினைவுபடுத்தும் முகமாக, அந்த சம்பவங்களை நினைவுபடுத்தும் முகமாக JDA பெரேரா கேலரியில், இது இலக்கம் 46 ஓட்டன் பிளேஸ், கொழும்பு 7 இருக்கின்றது. அங்கு இந்த புகைப்படங்கள், அங்கு சேகரிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கண்காட்சி மாதிரி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் நாளையும் முடியுமானவர்கள் சென்று பாருங்கள். மே 9 மாத்திரமல்ல, மார்ச் 31, ஏப்ரல் 9, மே 9, ஜூன் 9, ஜூலை 9. ஜூலை 9 தான் கோட்டாபய ராஜபக்ச விரட்டப்பட்டார். அதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள். நாங்களும் ஒவ்வொரு 9ஆம் தேதியும் பேசுவோம் அன்றன்று என்ன நடந்தது என்று. ரைட், அத்தான் இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் பிரதானமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம். நிறைய பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருப்பீர்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து எல்லாம் வந்து வருகை தந்தார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு 4 பக்கமும் இருந்தும் கொழும்பிற்கு வருகை தந்து ராஜபக்சகளின் ஆட்சிக்கு எதிராக அன்றைய தினம் கனத்த குரலிலே போராடினார்கள். பல சிவில் செயற்பாட்டாளர்கள், கலைஞர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள், எல்லோரும், தாய்மார், எல்லோரும், அருத்தந்தையர்கள், குருக்கள், மௌலைமார், எல்லோரும். என்ன நடந்தது? ஆட்சி மாற்றம் இடம்பெற்றது. ரைட், அதன் பிறகு என்ன நடந்தது? சொல்லும் அளவுக்கு பெரிய மாற்றங்கள் எதுவும் நடக்கவில்லை. பிரச்சனைகள் தீர்ந்து விட்டது, வரிசைகள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டது. ஆனாலும் சிஸ்டம் சேஞ்ச், அன்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எதிர்பார்த்தது சிஸ்டம் சேஞ்ச். சிஸ்டம் சேஞ்ச் எங்கே என்ற கேள்வி இன்னும் இருக்கின்றது. சிஸ்டம் சேஞ்ச் எங்கே என்ற கேள்வியுடன் தான் நாங்கள் தொடரப் போகின்றோம். தொடர்ந்தும் பேசுவோம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.